வணக்கம் பீட்டா பில்டர்ஸ். லாஸ்ட்டாக நம்ம ப்ரீட் பண்ணியிருந்த நீமோ மல்டி கலரோட ஃப்ரைஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் ஒரு 152 ஃப்ரைஸை காப்பாற்றிருக்கோம். ஒவ்வொரு ஃப்ரைஸாக எடுத்து இத்தனை இருக்குன்னு பார்த்துடலான்னு இன்றைக்கி எண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இவங்க இப்போது மொய்னா டாஃப்னியா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் மொய்னா டாஃப்னியா கிரிண்டல்வாம்ஸ் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறேன். வெயிலையே பார்க்காம ரூமுள்ளேயே இருந்தனால வெளியே வெயிலில் கொண்டு வந்ததும் எப்படி திருச்சி ஓடுறானுங்கன்னு பாருங்கள் எல்லோரும். அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய டப்பு, இந்த டப்பு தான், அந்த பிளாக் கலர் டப்பில் தான் நான் விட போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பிளாக் கலர் டப்பில் இருக்கிற தண்ணியும் இந்த க்ரீன் கலரில் நம்ம ஃப்ரைஸ் இருக்கிற டேங்கோட தண்ணியும் அந்த டெம்பரேச்சர் மேட்ச் ஆகிறதுக்காக நம்ம அந்த டப்பு உள்ள ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ரைஸை வச்சுக்க போகிறோம். எப்போவுமே ஃப்ரைஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய டப்பில் உள்ள வாட்டர் வந்து கொஞ்சம் ஏஜ்டு வாட்டராக இருக்கிறது பெஸ்ட்டு. இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட ஃப்ரைஸை மெதுவாக அந்த க்ரோ டப்பில் ரிலீஸ் பண்ணணும். அப்படியே முதுன்னு கொண்டு தட்டிடக்கூடாது. மெதுவாக அவங்களாவே இறங்கி போகிற மாதிரி அப்படி மெதுவாக இறக்கி விடணும். ஸோ இன்றைக்கி நம்மளோட 152 பீட்டா ஃப்ரைஸையும் நம்ம க்ரோ டப்பில் விட்டாச்சு. இவங்களோட க்ரோத்து இனி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு அப்டேட்டாக பார்க்கலாம். இப்போ இவங்க ஒரு 20+ டேஸ் தான் ஆயிருக்கு இவங்களுக்கு. பீட்டா ஃப்ரைஸ் எப்படி க்ரூம் பண்ணுறதுங்கிற எல்லா டிப்ஸும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங். தேங்க்யூ.